ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி பிரியாணி செய்யறதா பார்க்க போகிறோம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 1 கப் கடலெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பட்டை, 4 ஏலக்காய், 5 லவங்கம் போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வைக்க மறந்துடாதீங்க. அடுத்தது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும்னா எண்ணெயில் கருகியும் போகக்கூடாது, வெங்காயம் வதங்காமே இருக்கக்கூடாது. நல்ல பொன்னிறமாக முருகலாக வர மாதிரி வறுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அதுதான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கல் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டின உடனே வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துடணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜில் 50 கிராம்ஸ் இஞ்சி, 75 கிராம்ஸ் பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குதோ வெங்காயத்தோட அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோலலாம் ஆங்கிள் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா என் பையன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இப்போ அதில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கி முடிச்சதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தி போடாதீங்க, சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடணும். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். எங்க வீட்லயே அரைச்ச கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 150 கிராம்ஸ் டொமேட்டோவை போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்ட ஆனியன் கிராம்ஸ் சொல்ல வந்துட்டோம், 200 கிராம்ஸ். இப்போ வதக்கிட்டே இருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துருக்கோம், நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ வெங்காயம், தக்காளி, தயிர், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மட்டும் இல்லைங்க, எல்லா குழம்பும் வெங்காயம் தக்காளி வதங்குறதுலாம் தான் இருக்குது. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அதாங்க பிரியாணியோட மெயின் இன்க்ரீடியன்ட், சிக்கனை போட்டுருவோம். சிக்கன் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த சிக்கன் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது ரொம்பலாம் இல்லைங்க, 1/2 kg அரிசி, 1 kg சிக்கன் கிரேவி பண்ண எடுத்துகிட்டு வந்தது. பிள்ளைங்க பிரியாணி கேட்டதுனால பிரியாணி செஞ்சது. நம்ம போட்டுட்டு மீதி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியே போட்டுப்போம். அதை மட்டும் ஏன் வேஸ்ட் பண்ணணும். இப்போ நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிகிற வரைய வெயிட் பண்ணலாம். சிக்கன் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கிருச்சு. இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 kg பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அது எங்கள் வீட்டில் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் இருந்துச்சு. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற விதமாக நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டதோடு சரி. இப்போ திருப்பி உப்பு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே தண்ணி ஊற்றும் போது 1 கல் தூக்கலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 1 கல் கொஞ்சம் தூக்கலாக மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா உப்பெல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி உடையாத மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். அப்பா செம்ம ஸ்மெல்லுங்க. இப்போ திருப்பியும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். டடா, பிரியாணி ரெடி. பாருங்க, சூப்பராக பிரியாணி வந்துருச்சுன்னு. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மணக்குதுல, மணக்கிறது எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. கண்ணாட பாருங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கொஞ்சம் அப்படியே உடையாமல் கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாணி உடையாமல் வரும். நல்லா உதிரியாக வந்திருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ அழகாக வெந்துருச்சு. இது டேஸ்டிங் டைம். என் பையனுக்கு கொடுக்கலாம்.
ஏன் ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுக்குறேன்னா அவன் தான் கை வலிக்க வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர்.